இயக்குனர் சிகரம் பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் அவர்கள் காலமாயிட்டாரு. மாரடைப்பு காரணமாக காலமாயிட்டாரு. இந்த ஒரு விஷயம் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப துன்பத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இவர் இப்போ ரீசன்ட் டேஸாக நடிக்கலைனாலும் முன்னாடி நடித்திருந்த படங்கள் எல்லாமே பயங்கரமான ஒரு ரீச் தான் ரசிகர்கள் மத்தியில். ஏன் இன்னும் சொல்லணும்னா, இப்போ கூட இவர் நடித்த ஒரு படத்துலேருந்து ஒரு பாடல் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதெல்லாம். ஸோ அந்த படங்கள் இது வரைக்கும் அவர் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தாஜ்மஹாலில் நடிச்சிருக்காரு, சமுத்திரம், கடல் பூக்கள், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம், பல்லவன், ஈரநிலம், மகாநடிகன், சாதுரியன், அன்னக்குடி, பேபி, இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிருக்காரு. அதில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டான ஒரு சாங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் எங்கே எனது வெண்ணிலான்ற ஒரு பாடல் வரும். அந்த ஒரு பாடலை சமீபத்தில் எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பாடுற மாதிரி ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க, லவ்வர்ஸ் கூட பாடுற மாதிரி ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் மனோஜ் அவர்கள் ஒரு ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருந்தார். ஸோ அவர் இப்போ காலமாயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, மாரடைப்பு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வீடு திரும்புகிற நிலையில் தான் இறந்துட்டார் அப்படின்ற செய்திலாம் கேட்கக்குள்ள, அடக்கடவுளே, இப்படியா இந்த மனுஷனுக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சாகிற வயசாக இந்த மனுஷனுக்கு 48 வயசு தானே, அதுக்குள்ளே எதற்கு இவ்வளோ அவசரம் அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை பல கேள்விகள் மூலயமாகவும் அவங்களுடைய சோக கருத்துக்கள் மூலயமாகவும் பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள். கண்டிப்பாக பாரதி ராஜா சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க.